பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. இதனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை இந்த இடத்துல அவன் கையையும் அவன் மனைவி கையையும் அவன் பிள்ளைகளின் கையையும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. யாரோட கை? கர்த்தர் லோத்தோட கையை பிடித்து, ஆரானின் குமாரனாக இருக்கிற லோத்தோட கையை பிடித்து, அந்த லோத்தை எங்கே வாசம் செஞ்சு கொண்டிருந்தாரு? சோதம் கோமார பட்டணத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறாரு. சோதம் கோமார பட்டணத்து ஜனங்களின் அக்கிரமங்கள் பாவங்கள் அது தெய்வ சமூகத்தில் வந்து எட்டினது என்று கர்த்தர் கண்ட போது அந்த நகரத்தை அந்த பட்டணத்தை அழிக்கும்படி கர்த்தர் சித்தம் கொண்டார். அந்த பட்டணத்தை அழிக்கும்படி சித்தம் கொண்டார். ஆனால் லோத்து நீதிமானாக இருந்த லோத்துன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நீதிமானாக இருந்ததுனால லோத்துவை தேடி புருஷர்கள் வராங்க. அந்த புருஷர்கள் வந்து சொல்கிறாங்க, உங்கள் ஜனங்க இன்னும் வேறு யாருன்னா இருக்கிறாங்களா? அப்படியா? தன் மகளுக்கு பார்க்கப்பட்ட மருமக்கள் மார்கிட்ட போய் சொல்லாரு, தேவன் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறாராம், இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறாரா, வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போது அவங்க என்ன பண்ணலை, வரலை. ஆனால் அந்த தூதர்கள் அந்த புருஷர்கள் என்ன பண்ணுறாங்க, இவர் இப்படியா சொல்லி நேரத்தை கடத்தி கொண்டிருக்கும் போது 15ஆம் வசனம், கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, அந்த தூதர்கள் என்ன பண்ணாங்களோ லோத்தை நோக்கி இவர் தாமதித்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு, தயங்கி இருந்த போது. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு, காலம் தாழ்த்திட்டு இருக்கும்போது, தாமதித்து கொண்டிருக்கும் போது, காலம் தாழ்த்திட்டு கொண்டிருக்கும் போது, தயங்கி இருந்த போது, தேவனுடைய நேரம் சரியான நேரம் வந்த போது இவர் காலத்தை தாழ்த்திட்டு இருந்தார், தயங்கி கொண்டு இருந்தார், குழப்பத்துடன் இருந்தார், தாமதித்து கொண்டிருந்தார். இந்த காரியங்கள் தேவனுடைய காரியங்கள் நிறைவேறுகிற நேரம் வந்ததுன்ட்டு தெரிஞ்ச அந்த தூதர்கள் யாரோட கையை பிடிச்சாங்க? லோத்தோட கையை பிடிச்சாங்க. எதனால், எதுக்கு பிடிச்சாங்க, ஏன் பிடிச்சாங்க? வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. சொல்லுங்க, கடந்த ஆண்டு கர்த்தர் நம்ம மேல் இரக்கம் வைத்ததுனால தான் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். அன்பு தேவஜனமே, அவருடைய கரம் எப்படி லோத்தோடு கூட இருந்ததோ, அவன் குடும்பத்தோடு இருந்ததோ, அவன் பிள்ளைகளோடு கூட இருந்ததோ, எத்தனை காரியங்களை சந்தித்தோம், எத்தனை வேதனைகள் ஊடாய் கடந்து வந்திருக்கிறோம், எத்தனை பலவீனங்கள் எத்தனை சுகவீனங்கள் ஊடாய் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் லோத்து மேல் வைத்த இரக்கத்தினால சோதம் கோமாரா அழிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அழிவின் போது லோத்தோட குடும்பம் காக்கப்படணுன்ட்டு தூதர்கள் லோத்தோட கரத்தையும் லோத்தோட மனைவியின் கரத்தையும் லோத்தோட பிள்ளைகளோட கரத்தையும் பிடித்து அவங்கள அந்த குமார்த்தி பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். கடந்த ஆண்டில் கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருந்தது. தேவனுடைய இரக்கம் நமக்கு கர்த்தர் கிடைக்க பண்ணினா, தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைச்சது. அன்பு தேவஜனமே, இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது கர்த்தர் இடைப்பட்டார். அன்பு தேவஜனமே, எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்கு, எத்தனை அழுகையின் பள்ளத்தாக்கு, எத்தனை வீண் வரையும், எத்தனை சோகம், எத்தனை வேதனை, எத்தனை ஏக்கம், எத்தனை எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு முன்பாக சொல்ல முடியும். ஆண்டவரே, நீர் என் மேல் வைத்து இரக்கம் பெரியதப்பா, உங்கள் கரம் தான் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே என்னை கொண்டு வந்தது, உங்கள் கரம் தான் ஆண்டவர் என் பிள்ளைகளை காப்பாற்றினது, நீர் உங்கள் கரம் தான்ப்பா என்னை காப்பாற்றினது, என் குடும்பத்தை காப்பாற்றினது, என் பிள்ளைகளை காப்பாற்றினது, கர்த்தர் கொடுத்த நல்ல வேலையை காப்பாற்றினது, என் தாய் தகப்பனை காப்பாற்றினது உங்கள் கரம் தான் ஆண்டவரே. ஆண்டவர் தம்முடைய தூதருடைய கரத்தை கொண்டு லோத்தோட குடும்பத்தை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார். பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து அழைத்து வந்து விட்டார். ஏன்? தேவனுடைய இரக்கம். சொல்லுங்க, அவருடைய இரக்கம் கடந்த ஆண்டில் என் மேலே இருந்தது, அவருடைய கரிசனை என் மேலே இருந்தது, அவருடைய காருண்யம் கருணை அவருடைய கருணை என் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரியதான இரக்கத்துக்கு நீங்களும் நான் நன்றி சொல்லணும். அன்பு தேவஜனமே, நன்றி சொல்லணும். கடந்த ஆண்டில் ஒரு சகோதரர் இப்படியா ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்காக ஜெபிக்கும்போது நாங்கள் அவருக்காக ஜெபித்தோம், அவருடைய சுகத்துக்காக ஜெபித்தோம். ஆனால் அவர் தேவனோட ஜெபித்தார், ஆண்டவரே இந்த ஆண்டு நான் சாகாமல்
பிழைத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே என்னை நடத்தி கொண்டு போங்க ஆண்டவரே. என் பாவங்கள் மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை புதிய மனுஷனாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் என்னை பாவத்தை மன்னிச்சு உங்களுடைய கண்களில் எனக்கு இறக்கம் கிடைக்க, உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும் ஆண்டவரே. நான் புதிய மனிதனாய் என் பாவ பழக்கத்துலேருந்து விடுதலை, புதிய மனிதனாய் நான் வாழ ஆசைப்படுறேன்ட்டு அந்த சகோதரன் ஜெபிச்சாராம். தன்னுடைய டாக்டருக்கு நம்பிக்கையற்ற நிலைமையில், சந்தேகம் தான் பிரதர், நீங்கள் பிழைக்கிறது சந்தேகம்தான், உங்களோட சரீரத்தில் எல்லா ஆர்கன்ஸும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது, உங்களுக்கு இருந்த அந்த பலனெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்க, உங்கள் தவறான அடிமை பழக்கத்தினால எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும்னு சொன்ன அந்த மனுஷன் கடைசியாக கர்த்தரிடம் கேட்டாராம். ஆனால் ஜெப குறிப்பில் அவர் சொல்ல போது அவருடைய சரீர சுகத்துக்காக ஜெபிச்சோம், ஆனால் அவர் தேவனிடம் வைத்த காரியங்கள் அது. ஆனால் இந்த ஆண்டு அவர் கடந்து வந்து தேவ கிருபையினால் பொல்லாத பாவத்திலேருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக அவர் இன்றைக்கு சரீர சுகத்தோடு தேவனுக்கு முன்பாக பொல்லாத பழக்க வழக்கத்தை விட்டுட்டு இன்றைக்கி கர்த்தருக்கு முன்பாக என்னை மன்னிங்க அப்படின்னு கேட்டதால கர்த்தர் அவர் பாவத்தெல்லாம் மன்னித்து பலவீனத்திலேருந்து அவர் விடுதலையாக்கி இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக இவ்வாண்டு ஒப்பு கொடுத்து தேவனோட கண்களுக்கு முன்பாக வாழ்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டார், ஆண்டவரே உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கட்டும்ப்பா, உங்களுடைய கண்கள் எனக்கு இறக்கம் கிடைக்கட்டும்னு கேட்டார். ஆனால் கர்த்தர் எவ்வளோ இரக்கமுள்ள தெய்வன் பாருங்கள். லோத்து மேலே மட்டும் இல்லைங்க, அவர் குடும்பத்து மேலே மட்டும் இல்லை, அவர் பிள்ளைகள் மேலே மட்டும் இல்லை, இந்த ஆண்டு எத்தனையோ இரக்கங்களை கடந்த ஆண்டு உங்களுக்கு கொடுத்தாரு. இந்த புதிய ஆண்டில் கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய பெரிதான இரக்கத்துக்காக நம்ம நன்றி சொல்லணும், அந்த கரிசனைக்காக நம்ம நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லை, அந்த கருணை நம்ம மேலே வைத்த அந்த கருணைக்காக நம்ம நன்றி சொல்லணும். நீங்கள் நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். லோத்தோட குடும்பத்தாரை அப்படி தான் கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்படி இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்து வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அவன் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தான், தாமதித்து கொண்டிருந்தான், குழப்பத்துடன் இருந்தான், தயங்கி கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தருடைய கரம் அவனை அந்த சோதம் கோமார அழிவிலிருந்து தப்புவித்தது. எத்தனையோ அழிவிலிருந்து தப்புவித்து கொண்டு வந்த கர்த்தருக்கு கண்களை மூடி நம்ம நன்றி சொல்லலாம். அன்பு தகப்பனே, எத்தனையோ அழிவிலிருந்து எங்களை தப்புவித்து வந்த கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் என் மேல் வைத்த இரக்க, என்னை நிர்மூலமாகாமல் காத்த இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு முன்பாக ஆண்டவரே குற்றமற்றவனாய் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. என் பாவங்களை நீர் மன்னித்து இந்த புதிய ஆண்டுக்கான கிருபை செய்த கர்த்தருக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்த வார்த்தையின்படி உம்முடைய இரக்கத்தை எனக்கு கிடைக்க பண்ணினீங்களே அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. இப்படி பாதுகாப்பின் கரம் என்னை நடத்தி வந்ததுக்காய் நன்றி. இப்படி குடும்பங்களை பிள்ளைகளை நடத்தி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய இரக்கம் உங்களையும் குறித்து என்னையும் குறித்து பெரியது. ஹல்லேலூயா. அந்த இரக்கத்தின் அந்த கருணைக்காக அந்த கரிசனைக்காக எப்போதும் கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறவளாக இருப்போமாக. ஹல்லேலூயா. God bless you. Have a blessed day.